Hi friends, welcome back to Tamil Amazing Facts. உங்களால திரும்பி வர முடியாதுன்னு தெரிஞ்சும் சீக்ரெட் மிஷனுக்கு கூப்பிட்டா நீங்க போவீங்களா? அதுலயும் உங்களை சுத்தி 4 சைடும் தண்ணி மட்டும்தான் இருக்கும். ஆனா இவ்வளவு தண்ணி இருந்தாலும் மாச கணக்கா நீங்க நினைச்சாலும் குளிக்க கூட முடியாது. இது நமக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா நேவில வேலை பார்க்குற ஜவான்ஸுக்கு இது பழக்கப்பட்டது. அவங்க அவங்களோட உயிரை பாக்கெட்ல போட்டுக்கிட்டு திரும்பி வருவோமான்னு தெரியாம கேரண்டி இல்லாம தான் கடலுக்குள்ள போறாங்க. அதுவும் எதுக்காக? ஜஸ்ட் நாம நாட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காகத்தான். ஆனா நம்ம நாட்டுக்கு நீர்மூழ்கி கப்பல் இருக்குன்னு பல பேருக்கு தெரியாம இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கும் அவங்க மாச கணக்கா கடலுக்குள்ள என்ன பண்றாங்க, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னன்றது தெரியாது. இன்னைக்கு நாம இந்த வீடியோல கடலுக்குள்ள இருக்க நம்மளோட நீர்மூழ்கி கப்பலை பத்தியும் அதுல நம்ம நேவி ஆபீசர்ஸ் வாழ்ற அண்டர் வாட்டர் லைஃப் பத்தியும் தான் பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்பர் 1, நேவி அண்டர் வாட்டர் சர்வைவல் ட்ரைனிங் மெத்தட். நேவி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது தண்ணி தான். அந்த தண்ணியில சர்வை பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது அதுல வாழ்ற சர்வை பண்ற நேவி ஆபீசர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த சோல்ஜர்ஸுக்கு தண்ணியில சர்வை பண்றதுக்காக ஏகப்பட்ட ட்ரைனிங்க கொடுக்குறாங்க. அதுலயும் மெயினா நேவி போர்ஸ்ல இருக்க மெரைன் கமாண்டோஸுக்கு வேற லெவல்ல ட்ரைனிங் தருவாங்க. அவங்களதான் மார்க்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரை கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கோஸ்ல இருக்கவங்க தரையிலயும் தண்ணியிலயும் எந்த ஒரு மிஷனா இருந்தாலும் எதிர்கொள்வாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்குற அண்டர் வாட்டர் சர்வைவல் டெக்னிக்ஸோட ட்ரைனிங் பயங்கரமா இருக்கும். இந்த கடுமையான ட்ரைனிங் தான் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அவங்கள உயிரோட வச்சுக்குது. இந்த சர்வைவல் டெக்னிக்ஸை ட்ரவுன் ப்ரூஃபிங் மெத்தட்னு சொல்றாங்க. அதாவது தண்ணியில மூச்சடைச்சு செத்து போகாம இருக்கிறதுக்காக கொடுக்குற ட்ரைனிங். அதுக்கு இந்த ஜவான்ஸ் எல்லாம் புஷ்அப்ஸ் எடுக்கணும். புஷ்அப்ஸ் தானே எடுத்துட்டா போச்சு அப்படின்னு சாதாரணமா நினைக்காதீங்க. புஷ்அப்ஸ் தண்ணிக்குள்ள எடுக்கணும். அதுவும் இந்த மாதிரி முதல்ல தண்ணியோட கார்னர்ல புஷ்அப்ஸ் எடுக்கிற பொசிஷன்ல இருந்துக்கணும். அதுக்கப்புறம் புஷ்அப்ஸ் எடுக்கும்போது பாடி கீழே போகும்ல, அப்ப மூஞ்ச தண்ணிக்குள்ள கொண்டு போகணும். இப்ப மூக்குல இருந்து வாயில இருந்தும் மூச்சை விட்டு தண்ணிக்குள்ள பபுள்ஸ் உருவாக்கணும். பபுள்ஸ் வந்தா நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பபுள்ஸ் மட்டும் வரல, உங்களை 3 செகண்ட் தண்ணிக்குள்ள அப்படியே அழுத்தி பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு வெளியில வரும்போது மூச்சை உள்ள எடுத்துக்கணும். இப்படி பண்ணும்போது காத்து மட்டும் இல்ல, தண்ணி கூட மூக்குல சருன்னு ஏறும். இதை எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி 25ல இருந்து 30 தடவை பண்ணணும். இந்த ட்ரைனிங்கால தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் மூச்சை பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, ஸ்டாமினாவும் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏன்னா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்காக சில மணி நேரம் கடலுக்குள்ள இல்ல, பல நாட்கள் பல மாதங்கள் கடலுக்குள்ள இருக்கிறாங்க. அதனால இவங்க தண்ணியில சர்வை பண்ற டெக்னிக்கை கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியன் நேவிஸ் நம்ம நாட்டை கடலுக்கு மேல இருந்தும் பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி கடலுக்குள்ள இருந்தும் மாச கணக்கா நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்க. அதுக்கு உருவாக்கப்பட்டதுதான் இந்த நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள ஜவான்ஸ் என்னெல்லாம் பண்றாங்கன்றது பத்தி தான் நாம இனிமேல் பார்க்க போறோம். Number 2, how Indian Navy force live underwater. அண்டர் வாட்டருக்குள்ள சப்மரைன்ஸ்குள்ள அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத அதுல வேலை பார்த்த சோல்ஜர்ஸ் சொன்னதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். இவங்க இருந்தது INS சிந்துகிருதி அப்படின்ற நீர்மூழ்கி கப்பல்ல தான். இது நம்மளோட 7th டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன். இதுக்குள்ள வேலை பார்த்த ஆபீசர்ஸ் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துகிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்துல ரொம்ப கஷ்டமான வேலை சப்மரைன்ஸ்குள்ள இருந்துகிட்டு அவங்களோட டியூட்டியை பாக்குறது. ஏன்னா மாச கணக்கா இவங்க கடலுக்குள்ள இருக்க சப்மரைன்ஸ்குள்ள தான் இருந்தாகணும். அதனால அவங்கள சுத்தி எப்பவுமே இருட்டாதான் இருக்குமே தவிர வெளிச்சமே இருக்காது. அதனால ராத்திரி எது பகல் எதுன்னு கூட இவங்களுக்கு தெரியாம வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, மாச கணக்கா வெயில் படாததுனால பல ஆபீசர்ஸ் கை கால்லாம் ஒரு மாதிரி ஆயிடுமா. இதே மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸால அவங்க அவசப்படதான் செய்யறாங்க. ஆனா அவ்வளவு பெரிய சப்மரைன்ஸ்ல உள்ள இருக்கிற இடம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுவும் இந்த நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் கடல் மட்டத்துல இருந்து 300 அடிக்கு கீழே இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்களாம். சப்மரைன்ஸ் பாக்குறதுக்கு பயங்கர பெருசா இருக்குல்ல, ஆனா அதுக்குள்ள சோல்ஜர்ஸ் நடமாடுறதுக்கு இருக்கிற இடம் ரொம்பவே சின்னது. ஏன்னா சுத்தி முத்தி சப்மரைன்ஸ்ல ஏகப்பட்ட மிஷின்ஸ், பேட்டரிஸ் எல்லாமே இருக்கும். இதனால அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு இருக்கிற இடம் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல ட்ரெயின் சீட் இருக்குல்ல, அதை விட சின்னதா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, கண்டினியூஸா மிஷின்ஸ் எல்லாம் ரன் ஆயிட்டே இருக்கிறதுனால அதால உருவாகிற ஹீட்டும் அதிகமா இருக்கும். இந்த ஹீட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக சில ஆபீசர்ஸ் சில நேரம் மிசைல்ஸ் அண்ட் பாம்ஸ் இருக்க இடத்துல எல்லாம் போய் தூங்குவாங்களாம். ஏன்னா அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குமா, அதனால நிம்மதியா கொஞ்சம் தூங்குவாங்களாம்.
அவ்வளவு கஷ்டப்பட்டா தூங்குவாங்கன்னு கேட்டா ஆமா, ஏன்னா இவங்களுக்கு வேலை கண்டினியூஸா இருக்கும். சோ இவங்களுக்கான தூக்கம் வெறும் 4 ல இருந்து 5 மணி நேரம் மட்டும்தான். ஆனா இவங்களுக்கு தூக்கம் மட்டும் பிரச்சனை இல்ல, டே டு டே லைஃப்ல எல்லாமே பிரச்சனை தான். சிம்பிளா சொல்லணும்னா பாத்ரூம் போறதுக்கு கூட 2 ல இருந்து 3 நிமிஷம் தான் டைம் கிடைக்கும். இந்த டைம்குள்ள அவங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு மூஞ்ச கழுவிட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு, அதாவது காலை கடனெல்லாம் முடிச்சிட்டு வெளியில வந்தானோ. அதுலயும் அந்த வாஷ்ரூம் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்க மாதிரி சொகுசாலாம் இருக்காது. ஏன்னா சப்மரைன்ஸ்ல இருக்க பாத்ரூமும் வேற, அதை யூஸ் பண்ற மெத்தடும் வேற. இங்க நீங்க காலை கடன் போயிட்டு ஃபிளஷ் பண்றது கூட ஒரு மெத்தட் இருக்கு. முதல்ல ஒரு நாசில திறந்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் பட்டனை பிரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நாசில மூடிட்டு உடனே வெளியில வந்துடணும். அப்பதான் அடுத்தவங்க போக முடியும். ஏன்னா இந்த சப்மரைன்ஸ்ல 90 ஆபீசர்ஸ்க்கு வெறும் 2 பாத்ரூம் தான் இருக்கு. இதனால காலை கடன் போகணும்னா கியூ கட்டிட்டு முதல்ல வந்து லைன் எண்ணின் ஆகணும். அதனால குளிக்கிறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, மறந்துடணும். ஏன் தெரியுமா, என்னதான் அவங்களோட வாழ்க்கை தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் அவங்களோட டாய்லெட் ரொட்டீனை முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு 2 ல இருந்து 3 ஜக் தண்ணி தான் கிடைக்குமா. அடடா, அப்ப குளிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. குளிப்பாங்க, மாசத்துக்கு ஒரு 3 தடவை குளிப்பாங்க. ஒருவேளை இவங்க குளிக்காம இருந்தாலும் இவங்க பாடிக்கு ஒண்ணுமே ஆகாது. அதுக்கேத்த மாதிரி ஸ்பெஷல் யூனிஃபார்ம்ஸ் அவங்களுக்கு உருவாக்கி தந்துடுறாங்க. இந்த யூனிஃபார்ம்ல இருக்க கெமிக்கல்ஸ் எந்த பாக்டீரியாவையும் அவங்க பக்கத்துல கூட வர விடாது. ஆனா ஒரே யூனிஃபார்மை கண்டினியூஸா மாச கணக்கா போட மாட்டாங்க. ஒரு யூனிஃபார்ம் போட்டாங்கன்னா அதை 3 ல இருந்து 4 நாளைக்கு போட்டுட்டு அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. எப்படியெல்லாம் தூங்குறாங்கன்னு பார்த்துட்டோம், எப்படியெல்லாம் காலை கடன் முடிக்கிறாங்கன்றதையும் பார்த்துட்டோம். அடுத்தது அவங்களோட சாப்பாடோட ரொட்டீனை பத்தியும் பார்த்துடலாம் வாங்க. இவங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் நாம ரெகுலரா சாப்பிடுற சாப்பாடு மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்ல, இவங்க நிம்மதியா உட்காந்து சாப்பிட கூட முடியாது. ஏன்னா ஆபீசர்ஸுக்கு சாப்பிடுறதுக்கு வெறும் 12 நிமிஷம் தான் தருவாங்க. அதுக்குள்ள அவசரமா சாப்பிட்டு முடிச்சிடணும். அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு தேவையான சாப்பாட்டு பொருள் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பொருள் கம்மியா இருந்தா சாப்பாடும் கம்மியா தானே இருக்கும். அதனால எல்லாருக்குமே லிமிடெட் ஃபுட் தான். அது மட்டும் இல்ல, சாப்பாடை சமைச்சு சாப்பிட முடியாது. முக்காவாசி ட்ரைட் இல்லைன்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸா தான் இருக்கும். ஏன்னா சப்மரைன்ஸ்ல பேட்டரி ரூம்ஸ் இருக்கு. அதுல 100க்கும் அதிகமான பேட்டரிஸ் இருக்கும். ஒருவேளை தெரியாதனமா அங்க ஏதாவது சின்ன ஸ்பார்க் பட்டாலும் மொத்த சப்மரைனும் காலி. அதனால எல்லா ஆபீசர்ஸும் எல்லா விஷயத்திலயும் அலர்ட்டா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் 1 ல இருந்து 3 மாசம் வரைக்கும் அந்த சப்மரைன்ஸ்குள்ள கடலுக்குள்ளதான் இருக்கணும். இவங்க வெளி உலகத்தை மொத்தமா மறந்துகிட்டு இந்த நாள் ஃபுல்லா நம்ம நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட மெயின் வேலையே நம்ம கடல் பகுதியில இருக்க ஷிப்ஸ் எல்லாத்தையுமே நோட்டம் விடுறதுதான். இதுக்கு அவங்க உள்ள இருந்து ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க, அதுதான் சோனார். இது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் எக்யூப்மெண்ட். இத நீர்மூழ்கி கப்பலோட காதுன்னு கூட சொல்லலாம். மெயினா இவங்க சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் பக்கத்துல என்னென்ன ஷிப்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஒன்னு ஆக்டிவ் சோனார், அதாவது இவங்க அனுப்புற சிக்னல் மத்த ஷிப்ல படும்போது அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு மெத்தட் பாசிவ் சோனார், அதாவது மத்த ஷிப்ல இருந்து வர சவுண்ட அக்யூரேட்டா கேப்சர் பண்றது. இத வச்சு அந்த ஷிப் எந்த இடத்துல இருக்குன்றத அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த இடத்துல எல்லா சவுண்டையும் கிளியரா கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதனால இத சோல் ஆஃப் ஷிப்னு சொல்லுவாங்க. நம்பர் 3, அண்டர் வாட்டர் சேஃப்டி மெஷர்ஸ். சப்மரைன்ஸ்ல ட்ரில்ஸ் ரொம்பவே முக்கியம். அதாவது எமர்ஜென்சி பிராக்டிஸ அப்பப்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னே தெரியாதுல்ல, அதுக்காக தான் முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஃபயர் எமர்ஜென்சினா உடனே அங்க இருக்க ஆபீசர் எல்லாம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாம் எடுத்துட்டு பட்டுன்னு வந்துடணும். அதே மாதிரி நெருப்பு அணைக்கிறதுக்கு சூட் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்கணும். இதோட நிறுத்த மாட்டாங்க, நெருப்பு எறிகிற இடத்த மொத்தமா லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த நெருப்பு மொத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு பரவக்கூடாதுல, அதுக்காக. அதுக்கப்புறம் அந்த நெருப்பு எல்லாம் மொத்தமா அணைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருமே வெளியில வருவாங்க. ஒருவேளை எவ்வளவுதான் ட்ரை பண்ணியும் நெருப்பு கொஞ்சம் கூட அணையலனா கடைசியில ஃப்ரீயான் கேஸை யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சிஜனை மொத்தமா நிறுத்தி நெருப்பை பட்டுன்னு அணைச்சிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டஃப்பான சிச்சுவேஷனையும் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு அப்பப்போ உள்ள ட்ரைனிங் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்பர் 4, பிக்கெஸ்ட் சப்மரைன் ஆஃப் இந்தியன் நேவி. நம்ம இந்திய நாட்டோட மிகப்பெரிய சப்மரைன் INS அரிஹந்த். இது நம்ம நாட்டோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர்டு சப்மரைனும் கூட. இது எந்த மாதிரி ஒரு சப்மரைன்னா கடலுக்குள்ள இருந்துகிட்டே கடல், நிலம், ஆகாயம்னு 3 இடத்தையும் பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்ல, இத கடலுக்குள்ள ஒரு டிஃபெக்டும் இல்லாம 25 வருஷம் வரைக்கும் இயக்க முடியும். ஆனா இதுலயும் 90 டேஸ்க்கு மேல தேவைப்படுற சாப்பாடை கொண்டு போக முடியாது. இதனாலதான் இந்த சப்மரைன்ஸ்குள்ள ஆபீசர்ஸ் வெறும் 3 மாசம் மட்டும் தான் இருக்காங்க. அதுவும் சின்ன இடத்துல கம்மியா தூங்கி கம்மியா சாப்பிட்டு நம்ம நாட்டை அவங்க பாதுகாக்கிறாங்க. அவங்க அங்க கஷ்டப்பட்டு பாதுகாக்கிறதுனாலதான் நாம இங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.